லக்னத்துக்காரங்கலாம் குருவுடைய அனுகிரகங்கள் உள்ளவங்க. இவர்கள்ட்டலாம் யார் எப்போ வேணா பேசினாலும் சரி, மீனராசிக்காரங்க, மீன லக்னத்துக்காரங்க, அதேமாரி பூரட்டாதி நட்சத்திரம், அதுமாரி விசாக நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்கலாம் எப்போதும் நல்ல பண்புகள் உடையவர்கள். அதேமாரி மீன லக்னம், மீன ராசி, தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்கலாம் எப்போதும் நல்வழியை செய்வாங்க. அவங்கள்ட்ட நல்ல யோசனை, ஐடியாக்கள்லாம் கேளுங்க. அவங்கள்ட்ட நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். இப்பொழுது நம்ம மீனராசி, மீன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் பயணிக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிப்பதால் செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சூப்பரான ஒரு பவர்ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 2, 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது ரொம்பவும் சூப்பர். அது இல்லாம 11, 12 கூடியவன் லக்னத்தில் இருப்பது ரொம்ப கெடுதல். காரணம் கேட்டா விரயச்சனி இப்போதைக்கு போகக்கூடிய தசாபுத்திகள்ல சனி புத்தி, சனி திசை நடந்துச்சுன்னா, இந்த மீனராசி, மீன லக்னத்திற்கு வேகமாக பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறது. அதனால இப்ப கல்யாணம் புதுசா பண்ணவங்க நெறைய கஷ்ட சூழ்நிலை அனுப்புவாங்க. அவங்களுக்கு ஒண்ணு கேது திசை நடக்கக்கூடாது. இல்லன்னா அவங்களுக்கு சனி திசையில கேது புத்தி போகக்கூடாது. கேது திசை சனி புத்தி போகக்கூடாது. இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சுன்னா, சனி திசையில சுக்கிர புத்தி, அதேமாரி கேது திசையில சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில கேது புத்தி, இல்லன்னா சனி புத்தி இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா, அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு டைவர்ஸுக்கே போகும் ஜாதகம். காரணம் என்ன? குடும்பஸ்தானத்தில் 7ஆம் லக்னத்திலும், லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலும் எப்போதுமே கிரகங்கள் இருப்பது, இடம் சுத்தமா இருப்பது நல்லது. காரணம் கேட்டா இந்த மீனராசி, மீன